தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஊரில் வந்து ஒரு கோவில் இருக்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, வேண்டுதல் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சைடு வந்து தனம் ஃபேமிலி, இன்னொரு சைடு வந்து கதிர் ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா வேண்டியிருப்பாங்க. வேண்டி எல்லாத்துக்கும் அன்னதானம் போட்டிருப்பாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போவாங்க. அங்கே உள்ள கோவில் பூசாரி 2 குடும்பமும் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு நல்ல விஷயத்த செஞ்சுருக்கீங்க. கண்டிப்பாக 2 பேர் வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல சுபகாரியம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து வாழ்த்திட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, கதிரும் தனமும் பார்த்துக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் எல்லாரும் பேசிக்கிட்டாலும், தனமும் கதிரும் மட்டும் பேசவே இல்ல. ஏன்னா, அவங்க 2 பேருக்குள்ள நடந்த விஷயம் அப்படி. கதிர் தன்னோட காதல தனத்துக்கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா, தனம் பார்த்தீங்க அப்படின்னா, அத வந்து ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா, தனத்தோட மனசுலயும் ஒரு இடத்துல கதிர் வந்து இருக்க தான் செய்றாரு. ஆனா, அத வெளிய சொன்னா நம்மள தப்பா எடுத்துப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கு. எப்ப வந்து தனம் வந்து அவங்களா முன்னாடி வந்து தன்னோட மனசுல உள்ள காதல கதிர்கிட்ட சொல்லி 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.